செயல்பாடு பாராட்டுக்குரியதாகும். ஏனென்றால் நாங்கள் பதவியேற்கும் போது சொன்னார்கள், இப்பொழுது மார்க்கெட் டவுன், வேலைவாய்ப்பு அரிது என்று சொன்னார்கள். அரிது என்றால் என்ன, நமக்கு என்ன வந்துச்சு? நிச்சயமாக அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாங்கி தர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாகவும் ஆணையாகவும் இருந்தது. ஆகையால் தான் இந்த அளவிற்கு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவதற்கு முடிந்தது. அதற்காக கடுமையான உழைப்புகள், எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ பயணங்கள் நடந்திருக்கின்றன. ஆகையால் தான் இந்த வெற்றிக்கனியை நம்மால் பறிக்க முடிந்திருக்கிறது. இந்த நேரத்திலே நம்முடைய மாணவர்கள், அதாவது இறுதி ஆண்டு மாணவர்களாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய இந்த கல்லூரி வாழ்க்கையானது முடியும் தருவாயிலே இருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் பசுமை நிறைந்த நினைவுகளாய், பாரித்திருந்த பறவைகளாய், பழகி கழித்த தோழர்களாய் பறந்து செல்கின்றீர்கள். வரவில்லாமல் செலவு செய்து மகிழ்ந்திருந்தீர்கள் இந்த கல்லூரி வாழ்க்கையிலே. இனி எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ, இதுதான் நிதர்சனமான உண்மை. யார் யாரை எங்கு பார்க்க போகிறோம் என்பது யாருக்குமே தெரியாது. எந்த நாட்டில் சந்திக்கப் போகிறோம் அதுவும் தெரியாது. ஆகையால் இந்த கல்லூரி பயணம் முடிவுற்றவுடன் நாம் உலகெங்கும் பரவி நம்முடைய பணியினை செய்வதற்காக காத்திருக்கின்றோம். கல்லூரி வாழ்க்கையிலே ப்ரோ, தலை, மாப்பிள்ளை, மச்சான், அண்ணன், தம்பி என உறவு கொண்டாடி உணர்வுபூர்வமான கல்லூரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக இந்த கல்லூரி வாழ்க்கையானது உங்களுடைய மனதிலே பசுமரத்து ஆணி போல் நிச்சயமாக பதிந்திருக்கும். அது என்றும் உங்களை தாளாட்டி கொண்டிருக்கும். நீங்கள் எப்போதென்றால் நினைத்து பார்க்கிறீர்களோ அது உங்களுடைய மனதிலே ஒரு சந்தோஷத்தையும் எழுச்சியையும் கொடுக்கும். மாணவ செல்வங்களை, நீங்கள் எல்லாம் எங்களுடைய பிள்ளைகள். உங்களுடைய எதிர்காலம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரிக்கு தந்தமைக்கு பெற்றோர்களாகி உங்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஆசிரியர் பெருமக்கள், our chief guest to deliver his speech, we would like to honor our beloved chief guest, for which I request our college secretary Shri V.K. Dharmarajan sir. Thank you sir, to carry the sweet memories of பலவீனமாக உன்னை 10 மாதம் சுமந்து நீ புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை மட்டுமே உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை. சிந்தித்து பாருங்கள். என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்று சொல்லுபவர் ஆப்ரஹாம் லிங்கன். உன் தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். அத்தனை பேரும் தாயினுடைய சிறப்பை இப்படியெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்களே, என்ன காரணம்? அப்படிப்பட்ட தாயை இப்படி புறக்கணிப்பதற்கு உங்களுக்கு எங்கே இருந்து தைரியம் வருகிறது? நான் நான் என்று வளர்ந்த பிறகு சொல்லுகிறீர்களே, அந்த நான் என்பது யார்? உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம், சதை, எலும்பு, உயிர் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை இந்த அரங்கத்திலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மறுக்க முடியுமா உங்களால்? சிந்தித்து பாருங்கள். எப்படி உங்களை எப்படி வளர்க்குறாங்கன்னு நீங்க நினைச்சு பாருங்களேன். நிறைய பேர் கண்ணை துடைக்கிறீங்க பார்க்குறேன். எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. ஏன் சொல்றேன் தெரியுமா? வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் அப்பெல்லாம் சாப்பிடுவாங்க. சோறு நல்லா இருந்தால் நீங்களாம் சாப்பிடுவீங்க. சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள். நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்து போவன். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? 3 மாதத்திற்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து நாட்டிலே சென்று நானும் என்னுடைய மனைவியும் இறங்கினோம். நான் பேசுவதற்காக சென்றிருந்தேன். ஒரு 6 அடி உயரத்தில் அங்கிருந்து ஒருத்தன் வந்து என்னிட்ட, ஆர் யூ அன் ஆசியன் அப்படின்னு கேட்டான். எஸ் ஐ ஆம் அன் இண்டியன் சொல்லிட்டு, இவனோட ஆசியன் கேட்கிறான்னு அப்பதான் தெரியுது கண்டம் விட்டு கண்டம் வந்துருக்கேன்னு. எஸ் ஐ ஆம் அன் இண்டியன். இப்படி பார்த்தான். யூ ஃபெலோஸ், புவர் ஃபெலோஸ், யூ ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இவன் என்னடா நம்மளை பாராட்டுறானா திட்டுறானே தெரியலையான்னு யோசிக்கிறதுக்குள்ள என் ஒய்ஃப் சொன்னாங்க, அவன் கரெக்டாக தான் சொல்றான், பேசாம வாங்க, நம்ம சம்பாதிச்சதுல ஒரு 15% நமக்காக செலவு பண்ணிருப்போமா, எல்லாம் புள்ளன்னு தானே இருந்தோம், அதுக்காக தான் அவன் அப்படி சொல்றான். நான் அறிந்த உண்மை மாணவர்களே, மாணவிகளே,
உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்திய தேசத்தை தவிர எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும். அவர்களுக்கு நீங்கள் செய்கிற பிரதி உபகாரம் இப்படியா இருக்க வேண்டும்? கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்போள் உன்னுடைய தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ, உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி சொன்னார்கள்? கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை மார்பிலே வைத்து நெஞ்சிலே தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறந்து கிடந்தான். மிகப்பெரிய கொடுங்கோலன். அவனை தாய்ப்பாசம் விட்டு வைக்க முடியவில்லை. அது மட்டுமா, இதே தமிழ்நாட்டிலே தஞ்சை மாவட்டத்திலே பூம்புகார் நகரத்திலே பட்டினத்தார் சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் அந்த காலகட்டத்தில். தெரியுமா உங்களுக்கு என்ன செய்தார் என்று பாருங்கள். அத்துணை சொத்துக்களையும் உதறிவிட்டு துறவு கோலம் பூணுகின்றார். மக்கள் மறிக்கின்றார்கள், மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. பெற்ற தாய் வந்து நிற்கின்றார். அப்படியே நின்றார். தாயே, துறவு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நீ எதற்காக என்னை மறிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய ஒரே பிள்ளை நான். உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தார் துறவு மேற்கொள்ள மாட்டான், இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் பூம்புகார் நகரத்து சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறியடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஒரு துறவிங்க உருகி உருகி பாடிய பாடல்களை கேட்டால் நீங்கள் யாரும் தாயை புறந்தள்ள மாட்டீர்கள். தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைக்களன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனி. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டே, உன்னை எப்ப பார்க்க போறேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். எப்பரா அம்மாவை இருக்கிற இடத்துல நெருப்ப வைப்பேன்? வட்டிலும் தொட்டில், வட்டில்னா சோறு விட்டுற தட்டு, வட்டிலும் தொட்டிலும் தோல் மீதும் மார் மீதும் வைத்தன்னை காப்பாற்றிய தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். விறகுல கூட தீ வைக்க முடியலங்கிறார். அம்மா கொஞ்சுறாங்களாம். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னமிட்டத்தி முப்புறத்திலே பின்ன இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னு கதறினார் ஒரு துறவி. எப்படி உங்களுக்கு இந்த தைரியம் வருது? 3 மாதத்திற்கு முன்னால் 10 பாத்திரம் தேய்த்து படிக்க வைத்து இருக்கின்ற நிலத்தை, காணி நிலத்தை விற்று இங்க இருந்து சிங்கப்பூர்ல ஒரு வேலை வாங்கி கொடுக்குது. கணவனை இழந்த நினைச்சு பாருங்க. பாலின்றி பிள்ளைகளும் பசி அறிந்து தாய் அழுவால் கையிலே காசுமில்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை என்ற நிலையிலே கூட கொச்சை பிழைப்பறியோம் கொலை திருட்டு நாம் அறியோம் என்று தானும் ஒழுக்கமாக உன்னை படிக்க வைப்பதற்காக எத்தனை பேரிடம் கடன் பட்டிருப்பார், எத்தனை இரவுகளை கண்ணீரில் கழித்திருப்பார். உன்கிட்ட சொல்லியிருப்பாரா? சொல்ல மாட்டாரு. நீங்க பாருங்களேன், உங்க அப்பாட்ட தெரியறது என்னன்னு. ஒரு தேய்ந்து போன செருப்பையும் நைந்து போன 4 முளை வேஷ்டியையும் அரக்கை சட்டையும் போட்டுட்டு உனக்கு பேண்ட் ஷர்ட் ஷூ வாங்கி கொடுத்து போறான் பாரு என் புள்ள. இவன் ஒருத்தன் படிச்சதுனால என் தலைமுறை தலை நிமிரும் என்று கனவுகளோடு காத்திருப்பவர்கள். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர். தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த பெற்றோர்களை ஏமாற்றி விடாதீர்கள். முதலிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது இதுதான். அடுத்து எல்லாம் வேலைக்கு சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு குடும்பத்தை கோபுரமாக உயர்த்தக்கூடிய சக்தி படைத்தவள் பெண் மட்டுமே. ஒரு ஆண் மிகப்பெரிய வீட்டை கட்டலாம், ஒரு பெண்ணால் மட்டுமே நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். நெருக்கடியான நேரத்திலே நெஞ்சுரத்துடன் முடிவெடுப்பவர்கள் பெண்கள் மட்டும்தான் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? சிந்தித்து பாருங்கள், நான் சொல்லுவது உண்மையா இல்லையா என்று. அவ்வளவு திறமை படைத்தவர்கள் பெண்கள். குழந்தையை ஒரு பெண்ணுக்கு கொடுப்பது மட்டும் மிகப்பெரிய தைரியம் என்று நினைத்து விடாதீர்கள். அந்த குழந்தையை இறுதி வரை வைத்து, அந்த மனைவியை இறுதி வரை குழந்தை போல் வைத்து காப்பாற்றுவதுதான் உண்மையான ஆண்மை என்பதை இந்த ஆண்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உண்மை.
இப்போ இங்கே பேசும்போது சொன்னாங்களே, ப்ரொஃபஸர் சார் படிக்கும்போது 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவர்னு எல்லாரும் கை தட்டினீங்க. ஒரு பிகைன் வுட்ஸில் வந்து நான் வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கி துபாயிலேருந்து வந்தோன்னே, சார் ஒரே ஒரு கேள்வி, நான் உட்காந்து அப்படி 5 நிமிஷம் பேசிட்டு போனேன். ஒரே நாளில் 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. உங்களிலும் சிலர் பார்த்திருக்கலாம். பெண்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இந்த இடத்திலே பெண்களினுடைய திறமை என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை குறிப்பிடுகின்றேன். நாளைக்கெல்லாம் வேலைக்கு போறீங்க, வேலை பார்க்குற இடத்துல பெண்களோட வேலை பார்க்க போறீங்க. Women are trying to prove that women Our placed students of our college. Sir, please. Who got placed in exemplar. R.B. Sridharan who got placed in PESEL Info Zone. तब शुभ आशीष मांगे, गाहे तब जय गाथा, जन गण मंगलदायक।